இந்த வீடியோவில் நாம் சிக்கன் பிரியாணி செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள் நான் இங்கே சிக்கன் 3/4 கிலோ எடுத்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். 2 அழாக்கு அரிசி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம கரம் மசாலா பதிலாக நம்மளே மசாலா வரைச்சிக்கலாம். ஒரு இலையை போட்டுக்கோங்க, பிரியாணி இலையை, பட்டை, லவங்கம், கிராம்பு ஒரு 3 போல் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதை லைட்டாக சூடு ஏறுற மாதிரி வதக்கிக்குங்க. லைட்டாக சூடு ஏறினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சிக்குங்க. அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். ஒரு குக்கர் எடுத்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. அதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அது வதங்கினோடனையும் நம்ம பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்குங்க. பச்சை மிளகாவும் வெங்காயம் வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை போட்டு வதக்கிக்குங்க. அது வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்குங்க. அது வதங்கினோடனே தக்காளியை போட்டு வதக்கிக்குங்க. ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு ஒரு கலரி விடுங்க. நல்லா வதங்கினோடனே சிக்கன் எடுத்து போட்டுக்குங்க. சிக்கன் எடுத்து போட்டு நல்லா அதை கலக்கி விடுங்க. அந்த மசாலாவும் அந்த கறியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விடுங்க. ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டு அந்த கறி வேகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் எடுக்கும். அது நல்லா 20 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ கறி வெந்து போச்சு. நம்ம தயிர் ஒரு 2 ஸ்பூன் அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலரி விடுங்க. அதை கலரி விட்டுட்டு இப்போ நம்ம அரிசி எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விடுங்க. அரிசியும் அந்த சிக்கனும் மசாலா எல்லாம் சேர்த்து கலரி விட்ருங்க. கலரி விட்டுட்டு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா கலரி விடுங்க.
கலரி விட்டுட்டு நான் வந்து 2 அழாக்கு அரிசி எடுத்தேன், 4 அழாக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுருங்க. ஊற்றிட்டு குக்கரை மூடிடுங்க. ஒரு விசில் வர வரைக்கும் விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர வைங்க. அந்த பிறகு ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி இது மாதிரி வந்துடும். நல்லா கலரி விடுங்க. அதை இந்த பாருங்க, சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.